வணக்கம் நேர்களே. யோகா அசனாஸ் பண்றதுக்கு டைமிங்ஸ் எல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்ன டைம்க்கு பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் பாடியிலயும் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். விடிய காலையில ஒரு 4 மணிக்குல இருந்து 11 o'clock, அதாவது 11 AM வரைக்கும் பண்ணீங்கன்னா அந்த பாடியில அதுக்கான ரியாக்ஷன்ஸ் தெரியும். ஆனா 11 o'clock மேல இருந்து 4 மணிக்குள்ள இஸ் அ வெரி not a good time to do yoga. ஏன்னா அந்த டைம்ல நீங்க உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பீங்க, வெயில்ல அலைவீங்க, இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் போது உங்க பாடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. அந்த டைம்ல நீங்க யோகா ஆசனாஸ் பண்ண போனீங்கன்னா நீங்க இன்னும் டயர்ட் ஆவீங்க. ஆனா உங்க பாடியில அந்த யோகா பண்றோட பெர்ஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு 4 o'clockல இருந்து ஒரு 6 மணிக்குள்ள நீங்க ஈவினிங் உங்களோட யோகா ஆசனாஸ் பண்ணா பெர்ஃபெக்ட் டைம். அதுக்கு மேலேயும் தவிர்க்கிறது வெரி பெஸ்ட். ஏன்னா காலையிலயும் இந்த நைட் ஈவினிங் டைம் மட்டும்தான், மத்தியான டைமோ இல்ல நைட் டைம் பண்றதுக்கு சர்டன் ஆசனாஸ் எல்லாம் உச்சிதமா இருக்காது. ஸோ உங்க பாடியிலும் அது வேற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஊர்த்வமுக ஷண்ணாசனா. ஊர்த்வமுக ஷண்ணாசனா பேசிக்கலி ஒரு cervical spondylitis, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, இல்ல லோவர் ஹிப், அதாவது இடுப்பு பகுதியில இழுத்து இழுத்து பிடிக்கும் பாடிஸ்ல, சியாட்டிகா ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஹிப்ல இருந்து இது கால் நுனி வரைக்கும் போற ஒரு நரம்பு, அது இழுக்கும், ஜிவ்வு ஜிவ்வுன்னு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு. ஒரு half an hour ஒரே இடத்துல லேடிஸோ ஜென்ஸோ நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தா டக்குன்னு எழுந்துக்க முடியாது. அவங்களால எழுந்துக்கிட்டாலும் வலி எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரி வலிக்கு இன்னொன்னு உங்களோட காஃப் அண்ட் தை மசில்ஸ், இந்த தொட பகுதிக்கும் இந்த கால் பகுதியும் கரெக்டா சீரா அமைறதுக்கு எல்லாத்துக்குமே ஊர்த்வமுக ஷண்ணாசனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட மேட்ல பிளாங்க் பொசிஷனுக்கு வந்துடலாம். மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. மெதுவா உங்க கைவிரலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க கால்களை மெதுவா, எப்பவுமே பிளாங்க்ல சொல்ற ஒரே விஷயம் தான், ரொம்பவும் பின்னாடி போகாதீங்க, உங்க பாடியை ரொம்பவும் முன்னாடி தள்ளாதீங்க. அந்த மாதிரி தள்ளும் போது உங்களோட மணிக்கட்டு, அதாவது விரிஸ்ட்ல நிறைய ப்ரெஷர் வரும். ப்ரெஷர் வந்துச்சுன்னா உடையிற வாய்ப்போ இல்ல வலிக்கிற வாய்ப்பு ஜாஸ்தி. சோ மெதுவா நீங்க பிளாங்க் பொசிஷன் இருங்க. பிளாங்க் பொசிஷன் இருக்கும்போது முன்னாடி பாக்குறது ரொம்பவே அவசியம். மெதுவா ஒரு காலா பின்னாடி தள்ளி மெதுவா உங்க இடுப்பை கீழே இறக்கி மேல பாருங்க. உங்களோட முட்டி, அதாவது கை முட்டிய ஸ்ப்ரெட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. செஸ்ட் விரியும், மூச்சு உள்ள வெளிய. உங்களோட முட்டி, உங்க தொடப்பகுதி தரையில விழக்கூடாது. மெதுவா உங்க முட்டிய கீழே இறக்குங்க. மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். கை விரல்களை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாங்க் போஸ்ட்ல கரெக்டா இருக்க பாருங்க. இருக்கும்போது உங்களோட பாடியை, அதாவது உங்களோட முன்பகுதியை கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஒரு பாதமா வெளியே விட்டு உங்களோட ஹிப்பை, அதாவது இடுப்பு கீழே இறக்கி உங்க செஸ்ட புஷ் பண்ணி கொஞ்சம் மேல பாருங்க. உங்க முட்டி, உங்க தொடப்பகுதி தரையில விழல. மூச்சு உள்ள வெளிய. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க முதுகுல இருக்கிற வலிகள் குறையும். மெதுவா கீழே இறக்குங்க. மெதுவா ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு டயர்ட் ஆகும் போது மெதுவா நீங்க உங்களோட வயிற்று பகுதியை நல்லா ரெஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் மெதுவா இன்னொரு வாட்டி பண்றதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ரெஸ்ட் எடுங்க, மெதுவா உட்காருங்க. எப்பவுமே ஊர்த்வமுக ஷண்ணாசனா பண்றதுக்கு ஒரு 15 seconds to 20 seconds அந்த பொசிஷன்ல இருந்து ஆகணும். அந்த மாதிரி இருக்கும்போது மூச்சு உள்ள வெளியே எடுக்கும் போதுதான் உங்களோட முதுகுல இருக்கிற ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு தசையும் அதுக்கு தகுந்தாப்புல வேலை பண்ணும். இதே மாதிரி இருக்கும் போது உங்களோட சைட்ல ரிப்கேஜ் சொல்லுவாங்க, அதுவும் உங்க செஸ்டும் எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். முட்டியும் உங்க தொடையும் தரையில இருந்து மேல இருக்கிறதுனால சில பேருக்கு சொல்லுவாங்க தொடை கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, தொலை தொலைன்னு இருக்கு. ஆணோ பெண்ணோ யாருக்கு இருந்தாலும் கால்கள் அண்ட் தொடைங்க மட்டும் ப்ராப்பர் ஷேப்ல இருக்கும். ஊர்த்வமுக ஷண்ணாசனா அந்த ப்ராப்பர் ஷேப் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இன்னைக்கு ஊர்த்வமுக ஷண்ணாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட உங்களை சந்திக்கிறேன்.